வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சட்டப்பேரவையில் ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பிற்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் OPS அவர்களது இருக்கையை மாற்ற வேண்டும், யார் அந்த சார் என்பதற்கு பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சியினருக்கு எதிராக முழக்கமிட்டதால் அவை காவலர்கள் மூலமாக எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் வெளிநடப்பு செய்யப்பட்டார்கள். குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் உள்ள முக்கியமான உறுப்பினர் என்பதையும் இந்த கூட்டத்தின் பொழுதே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துவிட்டார். மேலும் OPS அவர்கள் மற்றும் வைத்திலிங்கம் அவர்களும் சட்டப்பேரவையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் பாஜகவின் சில முக்கியமான MPக்களும் இதில் இருந்துள்ளனர். OPS அவர்கள் அதிமுகவில் கிடையாது என்று கூறிவிட்டு அவர்கள் வெளியேற்றம் செய்தது சர்ச்சையை மேலும் அதிகரித்துள்ளது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் OPS அவர்களை எப்படி நீங்கள் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசக்கூடாது என்று கூறலாம்? OPS அவர்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. அவர் OPS அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் என்றும் அவருக்கே அனைத்து உரிமையும் உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார். சபாநாயகர் அப்பா அவர்கள் வெளியேற்றப்பட்டது தான் என்றும், யார் அந்த சார் என்ற கேள்வியை நீங்கள் காவல்துறையினரிடமும் நீதிமன்றத்திடம் கேளுங்கள் என்றும், உங்களது பிரச்சாரத்தை சட்டப்பேரவையில் பேச வேண்டாம், உங்களது தொகுதியில் என்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும், எது பெண்டிங்கில் இருக்கிறது என்பதை மட்டும் பேசுங்கள் என்றும் சபாநாயகர் எவ்வளவோ கூறியும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தங்களது பக்கம் கேமராக்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி செய்த அநாகரிகமான செயலால் இன்று சட்டப்பேரவை முடக்கப்பட்டுள்ளது. இதற்கு முழுக்க எடப்பாடி மட்டும்தான் காரணம். அவரது சுயநலத்திற்காக மக்களின் தேவைகள் தற்பொழுது வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஆளும் கட்சியினர்கள் செய்து தராத திட்டங்களை எடுத்து கூறி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தற்பொழுது தங்களது பக்கம் திசை திருப்ப வேண்டும், கேமராக்கள் தங்களது பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராட்டத்தில் முன்னிறுத்தி மக்களை காப்பாற்றுகிறோம் என்று பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்று OPS அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வரை திமுக சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் பல பெண்டிங்கில் இருக்கிறது என்றும், குறிப்பாக டாஸ்மாகாக இருக்கட்டும், மின்சாரம் ஊழலாக இருக்கட்டும், அதானி ஊழலாக இருக்கட்டும் போன்றவைகள் பெண்டிங்கில் இருக்கிறது. அதை பற்றி பேசாமல் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டும்? நீட்டை ஒழிப்போம் என்று திமுக சொன்னதற்கு எதிராக குரல்களை எழுப்பியிருக்கலாமே என்ற கேள்வியும் பேசியுள்ளார்.